SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறைக்கூடு, ஈழத்தமிழருக்கு ஆபத்தாக மாறும் புதிய திருமணங்கள், மஹிந்த தலைமையிலான படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வுக்கு அனுமதி மறுப்பு, நாட்டு மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு, முள்ளிவாய்க்கால் நிறைவேற்றலுக்கு தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவு, டிரம்பின் அறிவிப்பால் அதிர்ச்சியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 30 வருடத்துக்கு மேலாக நீடித்த உரிமை கோரிய யுத்தம் மௌனிக்கப்பட்டு நேற்றுடன் 16 வருடங்கள் நிறைவடைகின்றன. இறுதி யுத்தத்தில் முல்லைத்தீவு மண்ணில் பலி கொடுத்து தமது உறவுகளுக்கு முள்ளிவாய்க்காலில் ஒன்று திரண்டு தமிழர் தேசம் அஞ்சலி செலுத்தி வருகிறது. தீச்சுடர்த்தி மலத்தூவி தமது கண்ணீரால் உயர்ந்த உறவுகளை நினைவேந்துகிறது தமிழர் தாயகம். துயர வரலாற்றை சுமந்த சாட்சியாக விளங்கும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களது உறவுகளை நினைத்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி முள்ளிவாய்க்கால் மண்ணை நோக்கி ஊர்தி பவடி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறை கூட்டொன்றுடன் பயணிக்கும் கைது போல வடிவமைக்கப்பட்ட ஊர்தியில் இந்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை இந்நாளில் வலியுறுத்தும் நோக்கில் இந்த பவனி கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழினம் அளிக்கப்பட்டமைக்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்வதை விட அவை வெளிப்படுத்தப்படவில்லை என்றே கூற வேண்டும் என ஓய்வு நிலை சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரி இரேனியல் செல்வின் தெரிவித்துள்ளார். இன்றைய நவீன உலகில் இதுவரை நடந்தவற்றை இனிமேல் நடக்கப் போகின்றவற்றை என அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் சர்வதேசத்திடம் ஆதாரம் உள்ளது. ஆனால் இங்கு அந்த செயலை செய்தவன் யார், தனது நண்பனா அல்லது எதிரியா என்பதை பொறுத்துத்தான் உலகம் அதற்கான முடிவுகளை எடுக்கிறது எனவும் கூறியுள்ளார். இதற்கமைய முள்ளிவாய்க்கால் நிலவு தினமான நேற்றைய தினம் அனைவராலும் முள்ளிவாய்க்கால் செல்ல முடியாவிட்டாலும் தமது சொந்த இடங்களிலிருந்து உயிர் நீத்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி இந்த அழிவின் காரண காரியங்களை அறிந்து நிறைவில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கு அனுமதி மறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஒன்றை நடத்த அனுமதி வழங்குமாறு விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறாயின் தேசிய பொறுப்பாக கருதி எதிர்வரும் 20ஆம் தேதி போர் நினைவு தூபிக்கு அருகாமையில் படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் நடைபெறவுள்ள தேசிய படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோரிடம் கோரிக்கை விடுவிப்பதாக சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்படும் மின்கட்டணம் தொடர்பான மாற்று பரிந்துரைகள் குறித்து பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் மின் கட்டண திருத்தம் தொடர்பாக இறுதி தீர்மானம் ஜூன் முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த பரிந்துரையை பரிசீலனை செய்து வருவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் தயாரிக்கப்படும் மாற்று பரிந்துரை தொடர்பான பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 9 மாகாணங்களை உள்ளடக்கி 23ஆம் தேதி முதல் வாய்மொழி ரீதியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களை பரிசீலித்த பின்னர் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நாளையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் அவரது எக்ஸலத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதவியில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள்கொடி உறவுகளுக்கும் நம்பிக்கை கூட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகில் சிறந்த உயர்தனி வீரத்துக்கு நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் என குறித்த பதவியில் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற புதிய மசோதாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் வரையறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் சட்டபூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் அறிவித்த பிறகு அவர்களில் பல்வேறுபட்ட உரிமைகள் மற்றும் சலுகைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற புதிய மசோதாவை ட்ரம்ப் நிர்வாகம் வரையறுத்துள்ளது. இதில் வெளிநாட்டவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என புதிய மசோதா அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிரீன் கார்டு மற்றும் H1B, H2A மற்றும்
H-2B விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் சுமார் 4.78 கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறைக்கூடு. ஈழத்தமிழருக்கு ஆபத்தாக மாறும் புதிய திருமணங்கள். மஹிந்த தலைமையிலான படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வுக்கு அனுமதி மறுப்பு. நாட்டு மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நிறைவேற்றலுக்கு தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவு. டிரம்பின் அறிவிப்பால் அதிர்ச்சியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள்.